3000 லாஸ் வேற இதுல. என்னண்ணே பைக் எடுத்த போல இருக்கு. ஆமா ஏது பணம் அம்மா கொடுத்தாங்களா? இல்ல இல்ல. அப்போ அப்பா கொடுத்தாரா? இல்லடா. ஆஹா பின்ன எப்படிண்ணே? ஏன் நான்லாம் சம்பாதிக்க வக்கீலன்னு இந்த மாதிரி கேள்வி என்ன கேட்டுட்டு இருக்கியா? சாரிண்ணே சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு, நான் அப்படிலாம் சொல்ல. பின்ன எப்படி? இல்ல இவ்வளவு நாள் எடுக்கல அதான் கேட்டேன். இப்பதான்டா கேஷ் வந்தது, வரும்போது தானே எடுக்க முடியும். சூப்பர். ஓகே ஓகே. கேள்வி வேற. டேய் நான் யாருக்கிட்டே வட்டி காசு வாங்கிட்டு அந்த காசுல வண்டி எடுத்து வந்து விட்டா மாதிரி சூப்பர்னு இழுகுற. என்னன்னு நான் அப்படியே நினைப்பேனுங்களா? நீங்க எவ்வளவு பெரிய ரோஷக்காரரு, கடன்லாம் வாங்குவீங்க ஆனா யாருக்கிட்டையும் கை நீட்டி வாங்க மாட்டீங்க. அப்புறம் அப்புறம் ஆபத்துல 108 நம்பர் உதவுற மாதிரி யாரையும் நம்ம மறக்க கூடாதுன்னு அப்படின்னு அப்பா சொல்லுவார்ல. இப்ப எதுக்கு அவரை நான் பத்திட்டு இருக்கா? சொல்றேன் அது நன்றி மறுப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறுப்பது நன்று. டேய் உனக்கு என்ன ஆச்சு? ஏன் அவரை மாதிரி பாடம் எடுத்துட்டு இருக்கா? அதெல்லாம் அப்படிதான். அப்புறம் என்ன அண்ணே? அப்புறம் சின்ன ரெக்வஸ்ட். என்னடா? நீயும் வயசுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நானும் வயசுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ உன் பிளாட்ஃபார்ம்ல இருந்து கிளம்புனாதானே என் ரூட்டு கொஞ்சம் கிளியர் ஆகும். என்னடா ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்குது? இல்லண்ணே காலகாலத்துல கல்யாணம்னு ஒண்ணு பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் அதை மீறி வேற எந்த சிந்தனையும் இல்லாம போயிருண்ணே. கரெக்டு தான், ஆனா அதுக்கெல்லாம் வேலைன்னு ஒன்று செட் ஆகணும். இந்த வேலைலாம் எந்த வயசுலயும் கிடைக்கும், பொண்ணு இந்த வயசுல தானே கிடைக்கும். அதுக்கு நான் சொல்ல வரல. நீ வந்து பொண்ணுக்காக இது பண்றன்னா உனக்கு உடனே பொண்ணு கிடைச்சிரும். ஏன்னா நீ முனிசிபாலிட்டியில வேலை செய்யற, நல்ல உத்தியோகம், கை நிறைய சம்பாதிக்கிற, பொண்ணு கிடைச்சிரும். எனக்கு அப்படி அமையலையே. அது கூட விடு, பொண்ணுன்னு ஒண்ணு கிடைக்கணுமே எனக்கு. ஏன் கிடைக்காது? எல்லாமே நம்ம சுத்தி தானே இருக்கு, நம்ம தேடுறத தூரமா போய் தேடுறோம். இப்ப பக்கத்துல தேடணும்னு வச்சுக்கேன், பொண்ணு நம்ம பக்கத்திலே தானே இருக்கும். பாப்போம். எந்த பொண்ணாலும் இருக்கட்டும்னே, ஆனா உன் மேல அக்கறை உள்ள, உன்னை மட்டுமே சிந்திக்கிற பொண்ணா இருக்கணும்னே, அதானே முக்கியம். இப்ப புரியுற மாதிரி சொல்லணும்னா, பைக் சாவி சட்ட பாக்கெட்ல போட்டுட்டு வீடு முழுக்க தேடுவோம், ஆனா கடைசியில அதை துவைக்கிறப்பதான் அது சட்ட பாக்கெட்ல தான் இருக்குன்னு நமக்கு தெரியும். கரெக்டா? அதே மாதிரி தானே பொண்ணும். நம்ம மாவட்டம் முழுக்க வளைச்சு வளைச்சு தேடுவோம், ஆனா 3-3.5 கிலோமீட்டருக்குள்ளேயே கிடைக்கும். 3 கிலோமீட்டர் தேர்னா கண்டிப்பா கிடைக்கும். ஒரு 3.5 கிலோமீட்டருக்குள்ளே தேடுங்க, கிடைக்கும். வரேண்ணே. இதுக்கு பேசாம புலிமுட்டை பேரையே சொல்லிருக்கலாம். என்ன 3 கிலோமீட்டர் திரும்ப திரும்ப சொல்றோம்? இந்தா ஏதோ குழப்பனா போனா, ஆனா 3 கிலோமீட்டர் மட்டும் ஏதோ இடிக்குதே. என்னவா இருக்கும்? பார்த்துக்கலாம் விடு. சின்ன பொண்ணே, இங்க வா. வரேயா, சீக்கிரம் வா. யோ எதுக்கு சின்ன பொண்ணு என் பேரை ஏலம் விட்டுட்டு இருக்க? உன் பொண்ணு தூங்கிட போறாயா? முதல்ல அவளை கூப்பிட்டு பேசு. அவளாவது தூங்கத்தாவது, அவன் மூச்சின்னு தான் இருப்பா. உன் தம்பி தூங்கிட்டானான்னு போய் பாரு. ஏன்னா அண்ணன் கிழிக்கிற கீழே உன் தம்பி துண்டை காண துணிங்கன்னு பாம்பேக்க ஓடுருவான். தூங்கிட்டானான்னு போய் பார்த்துட்டு வா போ. தூங்கிட்டான்.
அண்ணோ அண்ணோ என்ன? ஆ, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், கொஞ்சம் வரியா? பார்க்கதான் அங்க வரணும், பேசணும்னா நீ அங்கிருந்தே பேசினாலே போதும், கேக்கும். திமிரு பிடிச்சவ பட்டுங்கிறத பாரு. உன்கிட்ட கொஞ்சம் நேரடியா பேசணும், கொஞ்சம் வா அண்ணோ. சரி வரேன் போ. கொழுப்படுத்தவ. என்ன பேசணுமா? வேற வேலையில ஏதாவது பேசணும், அதை பேசணும்னு வந்துரும். என்ன? நம்ம குணா மாமா இல்ல? ஆ? குணா உனக்கு மாமாவா? ஏண்டி நான் கரெக்டா தானே பேசுறேன்? ஆ, என் பொண்டாட்டி சின்ன பொண்ணோட தம்பி உனக்கு மாம முறை, அதாவது கட்டிக்கிற முறை. ம்ஹும். சரி சொல்லு. அவன் உன்னை கட்டிக்கிறதுக்கு ஆசைப்படுறான், நீ என்ன சொல்ற? எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்? அவனுக்கு என்ன குறைச்சலு? என்ன குறைச்சல் இருக்குன்னு அவர்கிட்ட பணம் வாங்கினா உனக்கு தான் தெரியும். என்ன கேட்டா? ஏய் பாத்தியா அவன் என்ன பேசுறான் பாத்தியா? அதானே. இங்க பா, குணாவை எனக்கு பிடிச்சிருக்கு. அப்ப நீ கட்டிக்க. ஏய். ஏய் நிலு, நானும் வயசு பொண்ணுகிட்ட எதுவும் பேசக்கூடாதுன்னு பாத்துட்டு இருக்கேன், நீ நடன ஓவரா பேசிட்டே போற. அது மட்டும் தான் பாக்கி, அதையும் செஞ்சிரு. உனக்கு பொண்ணா பிறந்ததுக்கு ரோட்ல போறவன் வரவன் எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. பாம்பேல அவனுடைய மவுஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு? எத்தனை வீடு எத்தனை கார் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? எவ்வளவு இருந்தா எனக்கு என்ன? நேத்து வரைக்கும் ஜெயில இருந்தவரு இப்போ உங்களுக்கு பரிசுத்தமானவரா மாறிட்டாரா? அதுக்காக என்ன சிலுவையில அரைஞ்சிருக்க முடியாது. அவனை கட்டிக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். நான் சரின்னு சொன்னதே பெரிய விஷயம். ஓ, பிச்சு போடுறீங்களா எனக்கு? இங்க பாருப்பா, என் வாழ்க்கையே எனக்கு பாத்துக்க தெரியும். யாரும் எனக்கு வாழ்க்கை தர வேண்டாம். இல்லங்க, இவளுக்கு சண்முக வாத்தியார் வீட்ல 2 காளை மாடு நிக்குதுல்ல, அதுல ஒண்ணு பூட்டிக்கிட்டு வண்டி மாடா போறேன்னு சொல்றா. ஆனா இவளை நாம ராணி மாதிரி ஆக்கணும்னு நினைக்கிறோம். எங்க தெரியுது இவளுக்கு? இத பாருடி, நல்லா கேட்டுக்கோ. நீ நினைக்கிறது ஒரு நாளும் நடக்காது. உன் மாம அந்த நினைப்புல இருந்தாலும் உன் அத்தை அரக்கி அவ விட மாட்டா. அதனால பகல் கனவெல்லாம் காணாத. அவ வீட்டுக்கு போன சீரழிஞ்சு போயிடுவ, தெரிஞ்சுக்கோ. உங்க அக்கறைக்கு நன்றி தாயே.